இன்றைக்கி நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ பால்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம 2 மெத்தடில் நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட் மெத்தடில் வந்து வேறு கிழங்கு வச்சுருக்கோம். ஸ்வீட் பொட்டேட்டோவே வந்து வேறு, இப்போ இது வந்து ஜாப்பனீஸ் ஹனி ஸ்வீட் பொட்டேட்டோன்னு வேறு கண்ட்ரியோடையது. இதனுடைய ஸ்வீட்னஸ் லெவல் வேறு மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு ஸ்வீட் பொட்டேட்டோ மெத்தட் செகண்ட் மெத்தடில் நான் காட்டுறேன். அண்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இட்லி சட்டியில் இல்லை நீங்கள் வந்து தண்ணி வந்து ஊற்றி மேலே ஏதாச்சும் ஒரு பிளேட் மாதிரி போட்டு கூட ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சும் கண்டிப்பாக பேக் பண்ணிவிட்டு ஸ்கின்னை ஃபுல்லாக எடுத்துடுங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஸ்பூன் வச்சாச்சும் இல்லை கையை வச்சாச்சும் நல்லா மேஷ் பண்ணி விட்ருங்க. ஃபஸ்ட்டு மேஷ் பண்ணதுக்கப்புறமா நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவு பிடிக்கிறப்ப நல்லா வரும் ஈஸியாக. அண்ட் இப்போ வந்து நம்ம 1 by 1 நம்ம என்னெல்லாம் மாவு சேர்க்குறோன்னு நம்ம காட்டிடுறேன். டப்பியோக்கா ஸ்டார்ச்னாலும் ஃப்ளோர்னாலும் எல்லாம் ஒன்று தான். ஸோ அது வந்து 1/2 கப் எடுத்துக்கிட்டோம். அண்ட் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் இல்லைன்னா மைதா மாவு 1/4 கப்பும், கார்ன்ஃப்ளவர் வந்து 1/4 கப்பும் நான் இதில் போட்டிருக்கேன் இந்த மெத்தடில். அண்ட் சுகர் வந்து இது கொஞ்சம் ஹனி ஸ்வீட் பொட்டேட்டோன்றனால கொஞ்சம் சுகர் அதிகமாக தான் இருந்துச்சு கிழங்குலையே. அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி சுகர்ஸ் சூஸ் பண்ணி போட்டுக்கோங்க, எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு. அண்ட் பிஞ்ச் ஆஃப் சால்ட் அண்ட் பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் பவுடர் இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் எதை ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ன்ஃப்ளவரை வந்தீங்கன்னா குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு அவ்வளோ சேர்க்க வேண்டாம்னு தோணுச்சுன்னா. மற்றபடி மற்ற கண்டென்ட் எல்லாமே ஃபுல்லாக அந்த அளவே போடுங்க. நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா நீட் பண்ணிடுங்க. நல்லா நம்ம சப்பாத்தி மாவு கூட இல்லை நல்ல கேக் மிக்ஸ் மாதிரி நல்ல சாஃப்டாக வரும். அது தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா 1 ஸ்பூன் அந்த மாதிரி போல் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. பேக் பண்ணி வரதுல இருக்க தண்ணி கண்டென்ட்டே நல்லாயிருக்கும். இது மாதிரி இப்போ சாஃப்டாக பிடிச்சி வச்சுட்டு குட்டி குட்டி பால்ஸாக போட்டு பால்ஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, இது வந்து பேக் பண்ணி எடுக்க முடியாது, அவன்லேயோ ஃப்ரையோ வேறு எதுவுமே பண்ண முடியாது. இது வந்து டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற ஐட்டம் தான். கம்பல்சரி அதுக்கு வந்து ஆயிலில் தான் வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஆயில் ஹீட் ஆகிற வரைக்கும் ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக சிம்மில் இல்லை மீடியம் வரைக்கும் மட்டுமே வச்சு குக் பண்ணுங்கள். அது சட்டுன்னு கருகிடும், பட் உள்ளே அப்புறம் குக் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்லோ குக்கிங்காக தான் இருக்கும், பட் எண்ணெய்லாம் குடிக்காது, நல்லாயிருக்கும். அண்ட் இதோட எப்போ குக் ஆகிடுச்சின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக வரணும். இல்லைன்னா வந்து பால்ஸ்லாம் வந்து உள்ளே இருக்கிறது வந்து ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சு இந்த மாதிரி டிஷ்யூவில் வச்சு எண்ணெய்லாம் வடிகட்டிட்டு சர்வ் பண்ணிவிடுங்க. அண்ட் மெத்தட் 2 வந்து நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இது வந்து மலேசியன் ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். பட் தாய்லாந்து ஸ்வீட் பொட்டேட்டோ தான் சூப்பராக இருக்கும் சொல்லுவாங்க. பட் எனக்கு அது கிடைக்கல. அது கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தாய்லாந்து ஸ்வீட் பொட்டேட்டோன்றது ஆரஞ்சு கலராக கிடைக்கும். இது வந்து மலேசியன் ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸோ சொன்ன மெத்தட் மாதிரியே 20 மினிட்ஸ் பேக் பண்ணியாச்சு. இப்போ வந்து மேஷ் பண்ண போகிறோம். மேஷ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம என்னெல்லாம் அளவு மாற்றிருக்கோன்றதை நான் காட்டுறேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக 2 விஷயங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபஸ்ட்டு மெத்தட்லேயே வந்து பார்த்தோன்னா, நம்ம கிழங்கு வந்து ஹாட்டாக இருக்கப்பமே வந்து சுகர் ஆட் பண்ணி அதோட நம்ம மேஷ் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக சுகர் மெல்ட் ஆகி எல்லா சைடும் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடுது. இல்லைன்னா அந்த கிரானியூல்ஸ் மாதிரி நின்றுட்டே இருக்குது. ஸோ அந்த டவ் வந்து ஹாட்டாக இருக்கப்பமே வந்து சுகர் ஆட் பண்ணிடுங்க. அண்ட் இதில் என்னென்னலாம் ஆட் பண்ணுறோன்னு நம்ம பார்த்துடலாம். இதுலேயே வந்து லைக் டப்பியோக்கா ஃப்ளார் வந்து 1/4 கப்பும், ஆல் பர்பஸ் ஃப்ளோர் வந்து 1/4 கப்பும், அது ரெண்டும் சரிசமமாக எடுத்துட்டோம். அண்ட் அது இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து பார்த்தோன்னா நம்ம 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து கார்ன்ஃப்ளவர் 1/4 கப் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் பேக்கிங் பவுடர் வந்து 2 பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிட்டோம். நமக்கு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக பஃபியாக வரணுன்றதுக்காக. ஸோ இவ்வளோ தான் இந்த ரேஷியோ. ஸோ இதில் எப்படி இந்த ரேஷியோவில் இப்போ நமக்கு எப்படி பால்ஸ் வருதுன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகே, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ திரும்பி அதே மாதிரி டவ்வை வந்து நல்லா நீட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா நீட் பண்ணுங்கள். இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே செஞ்சு நல்லா சாஃப்டாக அளவுக்கு டவ் கொண்டு வந்துடுங்க.
நமக்கு பார்த்திங்கன்னா டவ் வந்து சூப்பர் சாஃப்டாக பால்ஸ் பிடிக்கிற அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பால்ஸ் செஞ்சிடலாம். பால்ஸ் குட்டி குட்டியாக செய்யுங்க, ரொம்ப பிக்காக செஞ்சால் வேகாது உள்ளுக்க. ஸோ அந்த இதெல்லாம் பால்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் திரும்பி அதே மாதிரி தான் டீப் ஃப்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதாங்க டிஃப்ரென்ஸ் இருந்தது. இதில் அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம ஆட் பண்ணுறப்போ அதோட ஸ்டிஃபான இருக்குது, ரொம்ப நேரம் நல்லா இருக்குது. ஸோ கார்ன்ஃப்ளவர் வந்து ரொம்ப குறைக்க வேண்டாம். உங்களுக்கு பிடிக்கலனாலுமே லைக் ஒரு 1/4 கப்பு போடலைனாலும் ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் ஆச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறப்ப தான் இதை பால் சூப்பராக கிடைக்கிது ரிசல்ட். அண்ட் டபியோக்கா ஸ்டார்ச் கூட உங்களுக்கு கிடைக்கலனாலும் ஆல் பர்பஸ் ஃப்ளார் மட்டும் கூட வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய 2வது பால்ஸ். இந்த மாதிரி ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இப்படி வைக்காதீங்க, ஆக்சுவலி ஃபுல்லாக ஹீட் நல்ல ஹை ஃப்ளேமில் சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சட்டுன்னு கருகிடும். ஸோ இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா நம்மளுடைய சூப்பரான டேஸ்டான ஸ்வீட் பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி. டார்க் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஃப்ளோட் ஆக ஆரம்பித்தோன்னே நம்ம எடுத்துடலாம், இல்லைன்னா கோல்டன் ப்ரௌனாக நல்லா ஆகட்டும் அப்படி எடுத்துடலாம். பட் நம்ம இதை வந்து நம்ம பரட்டி விட்றப்போ பயப்பட தேவையே இல்லைங்க, ஒன்றோட ஒன்று சேராது, அதே மாதிரி ஒட்டிக்காது கரண்டியில். ஸோ பிரச்சனையே இல்லை. ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கார்ன்ஸ்டார்ச் ஆட் பண்ணாதப்போ வந்து பார்த்திங்கன்னா பால்ஸ்லாம் சுருங்கி குட்டி குட்டியாக போயிடும். ஸோ அதுதான் பெரிய டிஃப்ரென்ஸாக நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் பொட்டேட்டோ சூஸ் பண்ணுறதும் வந்து ஒரு இது தான், நம்ம ஸ்வீட்டான பொட்டேட்டோ சூஸ் பண்ணுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். குட் ஃபுட் குஷனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். Till then, bye.